ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. என்னதான் நம்ம வெளியூருக்கு போனாலுமே நம்ம ரொம்ப நாள் எந்த ஊரில் இருக்கோம் அந்த ஊரை விட்டு போகும்போது நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் போனால் நல்லா என்ஜாய் பண்ண ஜாலியாக தான் இருக்கும். வேறு விஷயம் எதாவது ஊரை விட்டு போகிறோம் இல்லையா, ஒரே இடத்துல இருந்துட்டோம். அது போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம், நாங்கள் போய் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம். ஓகேங்களா? நமக்கு ஆட்டோ வந்துச்சு, வெயிட்டிங்கில் இருக்குது. வாங்க டைம் ஆயிடுச்சு. வரீனாக்கும் நம்ம ட்ரெயினில் போகிறதுக்கான பசங்க வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கான கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோங்க. வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதோட சரி வசிம் வச்சா வந்து பசிக்குங்க. நாங்களாம் வரும்போதே வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தோம். சரி ட்ரெயின் வச்சு சாப்பிட்லான்ட்டு. ஆனால் 10 மணிக்கு மேலே தான் ட்ரெயின், 10:30க்கு நினைக்கிறேன். 10:30க்குள்ளே ட்ரெயின். ஓகேங்களா? 10:20 அந்த மாதிரி இருந்தது. சரி, அது வந்து தூங்குகிற டைம், நம்ம போய் யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா, சாப்பிடாம சொல்லிட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ரயில்வே ஸ்டேஷனை ஃபுல்லாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் ரொம்ப க்ளீனாக செம்மையாக இருந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன் வந்து. நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறின பார்த்தீங்கன்னாக்க விருதுநகரில் வந்து ட்ரெயின் ஏறணும். இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், எங்கள் தெருவில் என்னமோ விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த அடுத்து பார்க்குற அந்த வீடியோலாம் உங்களுக்கு வரும். அதோட வசீம் பாட்சா வந்து வீடியோ சாப்பிட்டுட்டு அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா. அப்போ மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஒரு ட்ரெயின் வந்துச்சு. அதை புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்களாம். அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதை இப்போ நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாருங்கள், வசீம் பாட்சா வந்து வாக்கிங் மாதிரி இப்படி நடந்துகிட்டே போயிட்டாங்க. அது தெரிஞ்ச பசங்க மாதிரி. அதான் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா. போகும்போது வந்து மானாமதுரைக்கு டிக்கெட் போட்டுருவோம், வரும்போது வந்து நாங்கள் மதுரைக்கு வந்துடுவோம். அப்படி தான் விருதுநகருக்கு கொண்டு அவ்வளோவா வரவே மாட்டோம். நான் சென்னையில் இருக்கப்போ வந்து இந்த தம்பி கல்யாணத்தப்போ நான் ஒரு தடவை விருதுநகருக்கு வந்திருக்கேன். நீ சச்சா மையனோட வந்தேன். அப்போதைக்கு இப்போ வந்திருக்கேன் நான். ஏர்போர்ட் போன வாட்டி 2 வருஷத்துக்கு முன்னாடி போனோமா மகாராஷ்டிரா வந்து. அப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் ட்ரெயின் ஏறணும் சென்னைக்கு வந்து. சரி இன்ஷால்லா கிளம்பிட்டோம். எல்லோரும் துவா செய்யுங்க. என்னோட இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே வாங்க. நான் என்னென்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். அப்படின்னு மகாராஷ்டிரா வரைக்கும் உங்களை நானும் கூப்பிட்டு போகிறேன். நீங்களே எங்கள் ஊரை வந்து பாருங்கள். முடிஞ்சளவு சூப்பராக அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஓகேங்களா? வாங்க. நம்ம நீ வந்து ட்ரெயின் வந்தோடனே எடுக்க முடியாது வீடியோ வந்து. சப்போஸ் வந்துட்டப்புறம் எடுக்கிறதா நான் எடுக்கிறேன். தூங்கிட்டு நம்ம காலைல சென்ட்ரலில் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம எக்மோரில் இறங்கினோன்னே உங்களை நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? நடைமேடை 2 இன்னும் 10 நேரத்தில் வந்து யாத்ரிகர் कृपया ध्यान दें। गाड़ी संख्या 1, 2, 6, 3, 4 कन्याकुमारी चेन्नई एगमोर कन्याकुमारी से मदुरई क्रिटिकल जंक्शन तिरुचिरापल्ली मार्ग से चलकर चेन्नई एगमोर तक प्लेटफॉर्म क्रमांक 2 पर थोड़ी ही देर में आए। Your attention please. Train number 1, 2, 6, 3, 4 कन्याकुमारी மதுரை வழியாக சென்னை எக்மோர் வரை செல்லும். நடைமேடை 2 இன்னும் 10 நேரத்தில் வந்து யாத்ரிகர் कृपया ध्यान दें। गाड़ी संख्या 1, 2, 6, 3, 4 कन्याकुमारी चेन्नई एगमोर कन्याकुमारी से मदुरई क्रिटिकल जंक्शन तिरुचिरापल्ली मार्ग से चलकर चेन्नई एगमोर तक प्लेटफॉर्म क्रमांक 2 पर थोड़ी ही देर में आए। Your attention please. Train number 1, 2, 6, 3, 4 கன்னியாகுமரி. பார்த்தீங்கன்னா மறுநாள் காலைல வீடியோ எடுக்க நினச்சேங்க. அது பெரிய டென்ஷன் ஆகிடுச்சு. டிக்கெட் வேறு கன்ஃபார்ம் ஆகலையா. அந்த டென்ஷன்லேயே எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணவே இல்லை. நாங்கள் இறங்கி எக்மோருக்கு போயிட்டு எக்மோர் சென்ட்ரல் போயிட்டோம். சென்ட்ரல் போய் நான் டிக்கெட்டுக்கு அங்கே இங்கே அலைஞ்சிட்டே இருந்தேன், கிடைக்கல. அதோட சரி லோக்கல் டிக்கெட் எடுத்துகிட்டு நான் வந்து கவுண்டரில் ஏற்றிட்டு அப்படியே சரி நம்ம வந்து ஆல்ரெடி நான் 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு, அதை வச்சு நான் வந்துட்டேன். நான் அதுக்கடுத்து தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து எனக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க தோணவே இல்லை. அது சீட்டு நம்ம கிடச்சி உட்காந்தப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு. அதோட நைட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் ட்ரெயின்லேருந்து. வாடாங்கல் ஜங்ஷன்
இப்போ நம்ம டெய்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகிறோம். என்னடா வாங்கினேன்? பன்னீர் பட்டர் மசாலா. நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சாப்பிட போகிறோம். மதியம் வந்து லெமன் ரைஸ் செஞ்சு கொண்டு வந்தோமா, சாப்பிட்டோமா. அதை கூட நான் வீடியோ எடுக்கலை, அதை சொன்னேன் டிக்கெட் டென்ஷன்லாம் எடுக்கலை. சரி நைட்டு வந்து நான் பூரி செஞ்சு கொண்டு வந்திருந்தேன். அதோட குழம்புல ஆர்டர் மட்டும் பண்ணி பன்னீர் பட்டர் மசாலா வாங்கினோம். நல்லாவே இல்லைங்க. தக்காளி அரைச்சி ஊற்றி 2 பன்னீரை போட்ட மாதிரி இருந்துச்சு. வேறு என்ன பண்ணுறது, வழியில் இதை விட்டால் சொல்லிவிட்டு சரி 6 பூரியை பேருக்கு சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சிட்டோம். நான் இந்த ஊருக்கு சைடில் ஃபுல்லாக உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. உப்பு கரிச்சிட்டு இருந்துச்சு அந்த பன்னீர் பட்டர் மசாலா. அதை அசரு வெறும் தக்காளி அரைச்சி ஊற்றி அதில் வந்து பன்னீரை பிடிச்சா கட் பண்ணி போட்ட மாதிரியே இருந்துச்சு. அந்த ரெசிபி வந்து சுத்தமாக டோட்டலாக நல்லாவே இல்லை, வேஸ்ட்டு. ஆனால் 260 ரூபா. அந்த ஒரு கொஞ்சம் இந்த ஊற்றின மாதிரிங்களா ஒரு டிஃபன் பாக்ஸில் நிறையா இருந்தது. ஆனால் அது 200 ரூபா அந்த குழம்பு. சரி பசங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி சாப்பிட்டு பட்டினியாக படுக்க முடியாது, நிறையா சாப்பிட்ணும், காலைல போய் நம்ம வீட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விடிஞ்சிச்சு பாருங்கள். மணி வந்து 5:30 ஆகுது. இப்போ நாங்கள் இறங்குற இடம் வந்துருச்சு. நம்ம ஸ்டேஷனில் இறங்கி பார்க்கலாம். பாச்சாவாசி வந்து லக்கேஜோட வாசல் படிக்கிட்ட போய் நிற்க போயிட்டேன். போட ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம இங்கே அக்கோலா ஸ்டேஷன் வந்தாச்சு. நீ ஆட்டோ பிடிச்சி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். பெரிய ரயில்வே ஸ்டேஷன், அப்போலா ஸ்டேஷன்.